நம்ம மல்லியும் விஜயும் எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதுவும் இல்லாம இந்த சுடர கொலை பண்ணவே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு, கடைசியில நம்ம மல்லிகிட்டயும், விஜய்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே வந்து சல்யூட் அடிக்க போறாங்க இந்த தீபிகா போலீஸ். உண்மையிலேயே இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிட்டு மல்லிய தூக்கி ஜெயில்ல போடணும். அதாவது இந்த கொலைய அவ தான் பண்ணியிருப்பா. முதல்ல ஒரு கொலை பண்ணா, இப்போ ஒரு கொலை பண்ணா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மல்லி எல்லா உண்மையுமே நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உண்மையிலேயே அந்த சுடரை கொலை பண்ணது யாரு, சுடருக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ கோர்ட்டில் வந்து நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நீ தான் இந்த கொலையை பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோட மனசில் ஆழமாக பதிச்சுக்கிட்டது மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் எதையுமே யோசிக்க முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லும்போது கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஏற்றுக்காமல் இருந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போது மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மல்லி விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மல்லியெல்லாம் வந்து சாதாரணமாக அமைதியாக இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது. எத்தனையோ முறை வந்து இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிற்கும்போது அந்த போலீஸ் எதையுமே கேட்டது கிடையாது. ஏன்னா இந்த கேஸை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் மல்லி இப்போ வந்து எதுக்காக அப்போல்லாம் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி வந்து ரொம்ப பயத்தில் இருந்துகிட்ருக்கா, பயத்தோட உச்சத்துலேயே இருந்துகிட்ருக்கா. ஒரு பக்கம் மல்லிக்கு வந்து இந்த ராஜேஸ்வரி மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு சந்தேகம் இல்லை. ஏற்கனவே வந்து கதிரேசன் கிட்ட 50 லட்ச ரூபா வந்து பணம் இந்த சுடர் வந்து கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது கதிரேசன் எதுக்காக விஜய் கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ வந்து இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி, அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ஏற்கனவே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் தெரிய வருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரும் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்லி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த போலீஸ் வந்து அதை கண்டுபிடிக்க சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சுடர் வந்து நம்ம விஜய்க்கு அடுத்ததாக இந்த கதிரேசனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 50 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து அதாவது அந்த ஃபோன் கால் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போது கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இந்த ராஜேஸ்வரிக்கும் அந்த கால் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி ராஜேஸ்வரி கிட்ட 50 லட்ச ரூபா வந்து இந்த சுடர் கேட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது கடத்தினது வெண்பாவை கடத்தினதுனால வெண்பாவோட அப்பாவான விஜயை வந்து 50 லட்ச ரூபா பணம் கேட்டி மிரட்டினாங்க. அடுத்ததாக வந்து இந்த கதிரேசன் வெண்பாவோட தாத்தா அப்படிங்கிற முறையில் அந்த 50 லட்ச ரூபா வந்து கேட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். ஆனால் ராஜேஸ்வரிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. என்னதான் வெண்பாவுக்கு ராஜேஸ்வரி அத்தையாவே இருந்தாலுமே கூட இந்த வெண்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒத்த பைசா கூட அவள் செலவு பண்ண மாட்டா அப்படிங்கிற விஷயம் நல்லாவே மல்லிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக ராஜேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும், அதாவது 50 லட்ச ரூபா கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்ததாக இப்படியே கடைசியில் ரகுவை கண்டுபிடிக்கிறாங்க. ரகுவையும் வந்து கண்டுபிடிச்சி ரகு இந்த ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் சேர்ந்து சுடரை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இங்கேருந்து வந்து இப்போது நம்ம மல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கதிரேசனை வந்து அந்த சுடரை கொலை பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம மல்லியோட ரூமில் வச்சு மல்லி தான் வந்து இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பூ சுற்றினாங்க. ஆனால் அந்த கத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தி வந்து இந்த ரகுவோட ஆள் தான் வந்து அங்கே போட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போது இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன சம்பந்தம், ராஜேஸ்வரி எதுக்காக அந்த சுடர் வந்து மிரட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் கடைசியில் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு ஃபோனை வந்து இப்போ எடுக்கிறாங்க. அதாவது இந்த சுடரோட ஃபோன் வந்து மல்லிக்கிட்ட கிடைக்குது. அதே ஸ்பாட்டுக்கு போய் அக்கம் பக்கம் எல்லாத்த இடத்துலையும் வந்து தேடி பார்க்கும்போது கடைசியில் அந்த ஃபோனில் இருக்க வீடியோ மூலிமா ரேணுகா, உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணது இந்த ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படியே போக போக வந்து அந்த வீடியோவில், அதாவது அந்த ஃபோனில் இன்னொரு வீடியோவும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம மல்லி சண்டை போட்டு போனதுக்கப்புறமா இந்த கதிரேசன் அவங்க ஆட்கள் வரும்போது அந்த ஃபோனில் வந்து கேமரா
கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த கதிரேசன் வசமாக மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா இந்த கொலைக்கான காரணம் யார், இந்த கொலையை யார் பண்ணது, என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த ஃபோனில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் மல்லி வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்கன்னு கதிரேசன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விஜயையும் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இதில் எந்த ஒரு தப்புமே விஜய் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது இந்த போலீஸ் இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ்க்கு அந்த கோர்ட் வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருது. உங்களோட பர்சனல் கோவத்தெல்லாம் வந்து எதுக்காக இங்கே வந்து காட்டுறீங்க, இந்த கொலையில் மல்லிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, மல்லியை வந்து இந்த கொலை செஞ்சா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்க சொல்லி அவங்க புருஷனை வந்து எதுக்காக வந்து இப்போது இது பண்ணீங்க, டார்ச்சர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. கொஞ்சம் நாளைக்கு வந்து சஸ்பெண்டும் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அந்த போலீஸ்க்கு இது எல்லாமே தேவை தான் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மல்லியும் விஜயும் வந்துட்டு இப்போ அந்த போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த போலீஸ் வந்து எதுக்காக கோவமாக இருந்தாங்க, அவங்க தம்பியை வந்து நம்ம மல்லி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால தானே, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் தம்பியை நான் கொலை பண்ணல, இந்த காரணத்தினால தான் உங்கள் தம்பி இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லும்போது தான் இப்போது அந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜய்கிட்ட மல்லிகிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ சிறப்பாக நடந்துடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.